सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्द. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். காப்பிடல். கண்ணனுக்கு திருஷ்டி கழிக்கிறாள் யசோதை. எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாள் என்று பார்க்கலாம். பெரியாழ்வாரும் இதனை அனுபவித்து பாடுகிறார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போது இது ஆகும் அழகனே காப்பிடவாராய். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்க. அப்படிப்பட்ட ஒரு கோயில் திருவெள்ளரை. மிக உயர்ந்த மாளிகைகளை உடைய ஆற்றல் உள்ள சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். ஆற்றல் உள்ளவர்கள் வசிக்கும் திருவெள்ளரையிலே நின்றவனே, அழகனே, அழகாய். இந்திரன் பிரம்மன் சிவன் மற்றுமுள்ள தேவர்கள் இமையவர்கள். இந்திரன் பிரம்மன் சிவன் இமையவர் எல்லாம் மற்றுமுள்ள தேவர்களும் சிறந்த மலர்களை கொண்டு மந்திர மாமலர் கொண்டு மாமலர் சிறந்த மலர்களை கொண்டு நடுவில் வந்து மறைந்து உவராய் வந்து நின்றார். நடுவில் வந்து மறைந்து நின்றனர். இக்காலம் அழகிய சாயங்கால வேளையிலே அந்தியம் போது இதுவாகும். இந்த காலம் இதுவாகும். இந்த காலம் அழகிய சாயங்கால அந்தியம் சாயங்கால நேரம் சாயங்கால வேளையிலே நான் உனக்கு பாதுகாப்பாக அந்தி காப்பிடும்படி வருவாய் என்று அழைக்கிறாள் யசோதை. கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி. நேசமேல் ஒன்றுமிலாதாய் மன்றில் நில்லேல் அந்தியம் போது மதில் திருவெள்ளரை நின்றாய். நன்று கண்டாய் என் தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். மதில் வெள்ளரை நின்றாய். மதில் அரண்மனையுடைய பெரிய பெரிய மதில்கள் உள்ள சுவர்களை உள்ள திருவெள்ளரையில் நின்றவனே, மதில் திருவெள்ளரை நின்றாய். என்மேல் சிறிதும் அன்பில்லாதவனே, நேசமேல் ஒன்றுமில்லாதாய் என்மேல் சிறிதும் அன்பில்லாதவனே, உன்னை கூவி அழைத்து நின்றேன். நின்றொழிந்தேன் உன்னை கூவி. உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு நான் அயர்ந்து விட்டேன் என்கிறாள். அதனால் பசுக்களெல்லாம் கன்றுகள் இருக்கின்ற இடத்திலே சேர்ந்து கரத்தலும் செய்யாமையால் பால் முட்டிக்கொண்டு கத்துகின்றது. கன்றுகள் இல்லம் புகுந்து கத்துகிறது. நீ அந்தி வேளையில் நார்ச்சந்தியில் நில்லாதே, மன்றில் நில்லேல் அந்தி போது. அந்தி நேரத்தில் சாயங்கால வேளையில் மன்றில் நில்லாதே, நார்ச்சந்தியில் நில்லாதே. என் வாய் சொல் உனக்கு நல்லதாகும். நன்று கண்டாய் என் தன் சொல்லு, நான் சொல்வதை கேள், அது உனக்கு நலமாகும் என்கிறாள். நான் உன்னை காப்பிடவாராய், உன்னை அந்தி காப்பிட வருவாயாக என்று அவள் அழைக்கிறாள். செப்போது மென்முளை ஆர்கள் சிறு சோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்பப்போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய். முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய். இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவாராய். ஆழ்வாய், என்னை ஆளப் பிறந்தவனே, கண்ணனே, என்னை ஆளப் பிறந்தவனே, முக்காலத்திலும் தேவர்கள் போற்றுகின்ற முனிவர்கள் வாழும் திருவெள்ளரை கோயில் கொண்டிருப்பவனே, முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய். முனிவர்கள் வாழும் திருவெள்ளரையில் கோயில் கொண்டிருப்பவனே,
சிறு பெண்கள் விளையாட்டாக செய்த மணல் சோற்றையும் மணல் வீட்டையும் அழித்துவிட்டு நின்றாய். செப்போர் மென்முலையார், சிறு குழந்தைகளை சொல்கிறார். சிறு பெண்கள் சிறு சோறும் அவர்கள் விளையாட்டாக செய்த மணல் சோற்றையும் இல்லும் சிறிய மணல் வீட்டையும் அழித்துவிட்டு நிற்கின்றாய். அதனை கோபித்து நான் உன்னை அதட்டினேன். அப்போது நான் உரப்ப போய் அதட்டினேன். எங்கும் திரிய வேண்டாம், அந்த பெண்களோடெல்லாம் திரிய வேண்டாம் என்று நான் உன்னை அதட்டினேன். அதனால் நீ பயந்து அப்பால் போய் உனக்காக வடித்த சோற்றையும் உண்ணாமல் இருந்து விட்டாய். அடிசிலும் உண்டிலை வடித்த சோற்றையும் உண்ணாமல் இருந்து விட்டாய். இப்போது நான் ஒன்றும் செய்யேன். இந்த நேரத்தில் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். எமக்கு உதவியாய் இருப்பனே, எம்பிரானே, எனக்கு உதவியாய் இருப்பவனே, காப்பிட வாராய் என்று அழைக்கிறாள். தொடர்ந்து பார்க்கலாம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஹரி